ஹாய். இன்றைக்கி நம்ம அக்கா தங்கச்சி சமையல் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எப்படி தக்காளி சாப்பாடு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் இல்லைனா நெய் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சோடனே கடுகு போட்டுடணும். அது பொரியட்டும். அது கூட 2 சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினோடனே 4 பல்லு பூண்டை தட்டி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். 5 பச்சை மிளகாய் நாங்கள் எடுத்துக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அது கூட கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா இதெல்லாம் வதங்கினோடனே நம்ம இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினோடனே கொஞ்சம் வதங்கட்டு. இது கூட கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். இது கூட மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலரிக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நாங்கள் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். பருப்பையும் சேர்த்து நாங்கள் இப்போ 4 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். நீங்கள் எவ்வளோ கிளாஸ் எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது நல்லா கலரி விட்டுக்கலாம். ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம். இப்போ அரிசி எடுத்து அதில் போட்டுக்கலாம். இது ஒரு கலக்கிக்கலாம். இது கூட லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். ரெண்டு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஒரு 2 கலரு கலரி விட்டுட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூட முட்டையும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ சாப்பாடு போட்டுக்கிறோம். இது கூட முட்டையும் சேர்த்து